ஒரு பெரிய காட்டில் காகமும் நரியும் நண்பர்களாக வாழ்ந்தனர். காகம் எளிமையானவனாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலியானவனாக இருந்தது. நரி மாறாக சுயநலமாகவும் வஞ்சகமாகவும் இருந்தது. ஒரு நாள் நரி ஒரு யோசனையை காகத்திடம் முன்மொழிந்து அதில் அவனது சுயநலத்தை மறைத்து காகத்தை நம்ப வைத்தது. காகம் அவனது சதியை அறியாமல் நரியின் யோசனையை ஏற்றுக்கொண்டது. நரி காகத்துக்காக ஒரு பழத்தை பறித்து கொடுத்தது. அதனை மகிழ்ச்சியாக உண்கிற போது காகத்தை கிண்டல் செய்யத் தொடங்கியது. காகம் நரியின் வஞ்சகத்தை உணர்ந்து அது உண்மையான நட்பின் முக்கியத்துவத்தை மறந்துவிட்டதாக எண்ணியது. காகம் அதனை உணர்த்தி உண்மையான நட்பில் நம்பிக்கை மற்றும் நேர்மையான செய்கைகள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று தன் மனதில் உறுதியேற்றிக் கொண்டது. நரி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தனது சுயநலத்தையும் வஞ்சகத்தையும் திருத்திக் கொண்டு உண்மையான நட்பின் மதிப்பை புரிந்து கொண்டது. அதன் பின்னர் காகமும் நரியும் உண்மையான நண்பர்களாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்லுறவாக வாழ்ந்து வந்தனர்.